மிகுவாய் வக்கரமின்றி வரமிகுந் தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாறு கருளே. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் காண உள்ளோம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக நடந்து கொண்டிருக்கின்ற போது பொதுவாக ஜோதிடத்திலே கூறுவார்கள், ஜென்மத்திலே குரு பகவான் வந்தால் ஜென்மராமர் வனத்திலே ராவணன் சீதையை சிறை வைத்ததும் என்று கூறுவார்கள். அப்படி இருக்க இந்த ராகு கேது பயிற்சி 10ஆம் இடத்துக்கு ராகு பகவானும் 4ஆம் இடத்துக்கு கேது பகவானும் வருவது எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ரிஷபராசி என்பதே தசம ராகு என்று கூறுவார்கள் 10ஆம் இடத்தை, சதுர கேது என்று கூறுவார்கள் 4ஆம் இடத்தை. பொதுவாக கேந்திர ஸ்தானங்களில் எந்த ஒரு கிரகம் வந்து அமர்ந்தாலும் அவை நல்ல ஒரு லாபத்தையும் ஒரு யோகத்தையும் வாரி வாரி வழங்க வல்லது. பொதுவாக 10ஆம் இடத்திலே ராகு பகவான் வந்தால் 10ல் ராகு வந்தால் பணத்தை கொடுப்பார், பதவியை கொடுப்பார், பல செல்வங்களை தருவார். 10 சக்கரம் வாகனம், 4 சக்கரம், அது மாதிரி 10 சக்கரம் பெருசு ட்ரெயிலர், அது மாதிரி பெரிய கனரக வாகனத்தை தருவார். அதே போல் பெரிய பெரிய மலை இது போல் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கும் மிஷினரி, அதாவது பெரிய ஆஃபீஸ் தொடங்க கம்ப்யூட்டர், அதே மாதிரி பெரிய மிஷினரி ஃபேக்ட்ரி, இதுபோல் நல்ல ஒரு சாதனை புரிந்து ஒரு நல்ல சாதனையாளராக உங்களை ஆக்குவார். ஆனால் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு அழகிய வீடு, ஏனென்றால் வீடு ரிப்பேர் ஆகிட்டு அந்த வீட்டை புதுப்பிப்பதும் புதுசாக வீடு கட்ட வேண்டும் என்று எண்ணியுள்ளவர்களுக்கும் புதுசாக வீடை வாங்க வேண்டும் என்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே சமயம் 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம் என்னென்ன இருக்கும்? கேது பகவான் வந்தால் தாய், வாகனம், படிப்பு, உடல் நலம் இதையும் குறிக்கும். அதே சமயம் கேது பகவான் அங்கே 4ஆம் இடம் என்பதனால் சில யோகங்களை வாரி வாரி தருவார். அதாவது தொழில் ஏற்பட்டுள்ள தடங்களை போக்குவதற்கு 10ஆம் இடத்தில் ராகும், தொழிலில் ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தையும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் வீர தீர செயல் புரிவதிலும் அரசியலில் நல்ல ஒரு உயர் பதவியும் அரசாங்கத்தால் வெகுமதிகளும் ராஜாவிலிருந்து அந்த நாள் ராஜாக்கள் வெகுமதின்னு சொல்லுவாங்க, இப்போ மந்திரிகள், அதுபோல் உள்ள அவர்கள் நல்ல பெயரும் அவர்களின் நட்பு கிடைத்து அதன் பொருட்டு பல லட்சம் சம்பாதிப்பதோ பல கோடியோ வெளிநாடு சென்று வருது. ஏன்னா கப்பலில் பயன்படுது ராகு பகவான். அதே சமயம் நீங்கள் வெளிநாடு சென்று பொருள் நீட்டுவதற்கும் நல்ல ஒரு காலம் இது. அதே சமயம் இங்கு வாகனத்துறையில் உள்ளவர்களும் நிறைய பேர் வாகன ஓட்டினா அந்த துறையில் உள்ளவர்களுக்கும், அதே மாதிரி கைத்தொழில் செய்பவர்களுக்கும், கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கும், ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும், கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்களுக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு காலமாக அமையப் போகிறது. ஏனென்றால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று கூறுவார்கள். அதே சமயம் அவர் சரியான இடத்தில் அமரவில்லை என்றால் ராகுவை போல் கெடுத்து ஓட்டாண்டியாகி ரோடில் தாழ்ந்து விடுவதும் இல்லை என்று கூறுவார்கள். இதற்கு சுருக்கமாக ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வது ஜோதிடத்திலே. ஆனால் ரிஷபராசிக்கு நல்ல இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் பொதுவாக இந்த 2 இடமும் அவர்களுக்கு கேந்திர ஸ்தானமாகிவிட்டது. ஆகினால ரிஷபராசிகளே, நீண்ட நாள் கடன் வசூலாகும் என்பவர் அது வசூலாகும். நீண்ட நாள் நீங்கள் கடன் சுமையிலிருந்து வர அந்த கடன் சுமையிலிருந்து விடுபட்டு ஒரு மன ஆரோக்கியம் நிம்மதிக்கு சேருவீர்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் தீரும். கொடுக்கலில் வாங்கி சில பேர் நாளைக்கு சொல்லியிருந்தவங்களா இந்த முறை உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதே சமயம் தொழில் ரொட்டக்ட் ஆகும். அதே போல் 1க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வாங்குவீர்கள். பூமி யோகம் உண்டு. திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு இந்த அற்புதமான திருமண யோகம் ஏனென்றால் ஒரு சுபகிரகம் ராசியில் அமர்ந்திருக்கின்ற போது அவருக்கு கேந்திரத்திலே 2 கிரகம் அமைகிறது. அதாவது 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானும் 10ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான். இது ஒரு வகையில் பார்த்தா இது மருத யோகம் என்று கூட கூறுவார்கள். குருவுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே ராகு அமர்ந்தாலும் கேது அமர்ந்தாலும் இது மருத யோகம் என்று கூறுவார்கள். அதுபோல் ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை வாரி வாரி வழங்கப் போகிறது. ரிஷபராசி அன்பர்களே, பொன்பொருள் சேரும், மன தைரியம், திடம், உடலில் இருந்த சோர்வுகள் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். நீண்ட நாட்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். என்ன 10ல் உட்கார்ந்து ராகு சுறுசுறுப்பு கொடுப்பார். கோல் ஊன்றியவனும் கோலின்றி நடப்பான். ராகு தசையோ ராகு புத்தியோ ராகு நல்ல இடத்தில் வரும்போது அதே போல் இந்த ஒரு ஆரோக்கியத்தையும் நீங்கள் தைரிய வீரமாக எந்த ஒரு செயலை செய்தாலும் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் எழுத்தாற்றல், அதாவது கவிஞர்கள் இது போல பாட்டு எழுதுறவங்க இவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலமாகும்.
மீடியாவில் வருபவர்களுக்கும் சின்னத்தில் வருபவர்களுக்கும் கலைத்துறையில் வருபவர்களுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான காலம். இந்த காலத்திலே நல்ல ஒரு அடுத்த மொழி பேசக்கூடியவர்கள், அதாவது ஹிந்தி, உருது, இங்கிலீஷ் இதுபோல் வேற்று மொழிதாரர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு கிடைக்கும். அவர்கள் பொருட்டு நல்ல பொருள் சம்பாதிக்க வேண்டும். திரைக்கடல் ஓடியும் திரையும் தேடும் என்று கூறுவது அது இந்த ராசிக்கு பொருந்தும். ஏனென்றால் நீர் ராசி தான் ரிஷப ராசிக்கு. கடல் கடந்து சென்று வாணிபகம் அல்லது படிப்புக்காகவோ அல்லது வேற ஏதாவது அங்கே சென்று புதிய ஃபேக்டரி தொடங்குவதோ இல்லை அங்கிருந்து வருபவர்களுக்கு நீங்கள் அமைத்து கொடுப்பதோ நல்ல ஒரு காலத்தை உண்டு பண்ணும். நீண்ட நாள் திருமண தடை விலகும். புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும். புத்தம் புது வாகனம் வாங்குவர்கள், புதிய பதவிகள் வந்து சேரும். உங்களிடம் மறைமுக சூழ்ச்சிகள் அனைத்து ஓடினா ராகு வந்தால் யாரு வீரதீர செயல் என்பதால் ராகுவை கண்டு அனைவரும் விலகி ஓடுவார்கள் என்ற சாயாகிரகம். மற்றவர்கள் செய்கிற சூழ்ச்சி உங்களை கண்டுபிடித்து அவர்களை விட்டு உங்களை விட்டு அவர்களை வர அல்லது நீங்கள் அவரை விட்டு விலகி விடுவார்கள். நல்ல ஒரு பொற்காலம் இது. மேலும் அவர் வந்து உட்காருகின்ற இடம் வந்து சனி பகவானின் வீடான இருப்பதனால் நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் ரிஷபராசிக்கு சனி பகவான் நட்புக்குரியவர். ஏன்னா சுக்கிரன் சனி ரொம்ப மித்திர நண்பர்கள் அர்த்தம். அதே போல் உள்ளதனால் இந்த ராகு தசமைக்கு உங்களை கோட்டீஸ்வராகும். தசமம் என்றால் கும்ப கலசம், கும்பம் என்றது கும்பராசி, அங்க 10ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருப்பது நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு லாபத்தையும் செல்வாக்கு பல கோடி சம்பாதிப்பதும் பல உயர் பதவியில் அமர வைப்பார் இந்த ராகு. ரிஷபராசி அன்பர்களே, யூடியூப் நேர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி.